வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. இரண்டாம் உலகப் போரை தொடர்ந்து உருவான உலக ஒழுங்கு தற்போது வேகமாக மாறி வருவதால் உலக அளவிலான ஆளுகையில் சீர்திருத்தம் தேவை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று கானா தலைநகர் அக்ராவில் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், தெற்குலக நாடுகளுக்கு குரல் கொடுக்காமல் உலக அளவிலான முன்னேற்றத்தை எட்ட முடியாது என்றும் கூறினார். பிரதமரின் கானா நாடாளுமன்ற உரை அவரது 15வது வெளிநாட்டு நாடாளுமன்ற உரையாக அமைவதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை தமது கானா பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று இரவு டிரினிடாட் டொபாகோ சென்றடைகிறார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கானா அதிபரையும் அந்நாட்டு பிரதமரையும் அவர் சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கிறார். கடந்த மே மாத நிலவரப்படி நாட்டில் மொத்தம் 11.5 கோடி பேர் பங்குச் சந்தையில் பதிவு பெற்ற முதலீட்டாளர்களாக உள்ளனர். மே மாதத்தில் மட்டும் புதிதாக 11 லட்சம் பேர் பங்கு சந்தை முதலீட்டாளர்களாக பதிவு பெற்றுள்ளனர். இது அதற்கு முந்தைய மாதத்துடன் ஒப்பிடுகையில் 9% அதிகமாகும். மத்திய சுகாதார அமைச்சகம் மூலமான ஏற்பாட்டின் கீழ் 2 நாள் பயணமாக இன்று புதுச்சேரி வந்துள்ள தேசிய அளவிலான 10 உறுப்பினர் ஊடக குழுவினர் ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்தனர். காஷ்மீரில் பகல்காம், பல்டால் ஆகிய 2 இடங்களிலிருந்து தொடங்கும் மலைப்பாதைகளில் இவ்வாண்டிற்கான 38 நாள் அமர்நாத் யாத்திரை முறைப்படி இன்று தொடங்கியுள்ளது. உத்தராகண்டில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக சார்தாம் யாத்திரை பாதைகளில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. தடைகளை நீக்கி சாலைகளை சீர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 5ஆம் தேதி வரை தமிழகத்திலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.